நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய டேமாக இருக்கே, இது எங்கே இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும் ஸ்டார்டிங்கில். இது வேறு எதுவும் இல்லைங்க, இதுதான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஸ்டான்லி நீர்த்தேக்கமா அப்படின்னு கூட கொஸ்டின் வரலாம், எங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா நிறையா பேருக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னா என்னன்னு தெரியாது. அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூரில் இருக்க ஒரு அணை, அதாவது நாம் மேட்டூர் அணைன்னு சொல்லுவோம். இதை தான் அப்போ ஸ்டான்லின்ற ஒரு இன்ஜினியர் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஐடியா பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு அவருடைய பேரையே அப்போது வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த அணையோடைய நீரின் அளவு 104 அடிங்க. அதாவது 120 அடி வரை நீர் தேக்கலாம், ஆனால் 104 அடி தான் இருக்குது. ஸோ 104 அடியே இவ்வளோ பறந்து விரிந்த கடல் போன்ற ஒரு அமைப்போட இந்த தண்ணி இருக்குது. அப்போ 120 அடி இருந்ததுனாக்கா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் அஷ்யூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது மேட்டூர் டேமில் இருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா ஒரு டவர் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது டேமுடைய மொத்த வியூவும் பார்க்குற மாதிரி அங்கே இருந்து இதை ஷூட் பண்ணது தான். அதில் பழைய காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் அத்தனையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேட்டூர் டேம் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்றத ஃபோட்டோஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1925 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்து 1934ஆம் ஆண்டு வரை இந்த அணை கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி 9 வருஷ காலம் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. கர்நாடகாவில் இருந்து வர கிருஷ்ணராஜ சாகர் கபினி அணையுடைய நீர் பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்டூர் டேமில் தேக்கி வைக்கப்படுது. இதுதான் காவிரி நீராக பூம்புகாரில் போய் கடலில் கலக்குதுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒன்று நீங்கள் சேலம் வந்துட்டிங்கன்னா சேலத்தில் இருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த மேட்டூர் டேமுக்கு அடைஞ்சிடலாம். ஏன்னா அடிக்கடி சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது. அதே போல் ஈரோடு பகுதியில் இருந்தும் பஸ் இருக்குது, தருமபுரியில் இருந்தும் இதுக்கு பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பகுதிகளுக்கு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேட்டூரை அடைஞ்சிடலாம். 120 அடி நீர் தேங்கும்போது அது ஒகேனக்கல் வரையிலும் அதனுடைய நீர்ப்பரப்பு தேங்கி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இவங்க சொல்கிறாங்க. 16 கண் மதகு செட்டப் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய ரெசல்யூஷனை அதிகப்படுத்தி வச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்க்க போகிறது மேட்டூர் டேமுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற சுரங்கப்பாதை தாங்க. இங்கே அலவுடு கிடையாது, ஒன்லி பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அலவுடு. ஸோ இந்த கேட்டுக்குள்ளார போனோம்னாக்கா அந்த சுரங்கப்பாதை இருக்கும். இதுதான் அந்த சுரங்கப்பாதையோடைய அமைப்பு. அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு 104 அடிக்கு நாங்கள் பார்க்கும்போது 104 அடிக்கு தண்ணீர் மேலே தேங்கியிருக்கு. இது கீழ்ப்பகுதியில் இருக்கிற சுரங்கப்பாதைங்க. இது தண்ணீர் தேக்கி வைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள உயரமான இந்த சுவர் பகுதி தாங்க. இந்த எண்டில் இருந்து அந்த எண்டில் இருக்கிற ஒரு சின்ன மலைப்பகுதியை இணைக்கக்கூடிய இந்த சுவர். இதற்கும் அலோடு கிடையாது. இதுதான் பாசன பகுதி. பாசனத்திற்கான தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா இந்த பகுதி வழியாக தான் ஈரோடு, கரூர் இந்த பக்கம் சைடு எல்லாமே இந்த காவிரி இந்த பக்கம் பாசனத்திற்காக போகுங்க இந்த தண்ணி. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.